இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இன்றைய பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களோட விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான். இருந்த போதிலும் இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, எல்லாருமே வந்து உள்ளே வராங்க, இது ஈஸி தான் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி அவங்க ஜஸ்ட் என்ட்ரு ஆகி வித்தின் ஒரு 6 மந்த்லேயே வெளியே போயிடுறாங்க. ஸோ அது முதல்ல அவங்க திருத்திக்கணும். அதை தாண்டி ஏன் இந்த இதில் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது இது பண்ண தான் வந்து சர்வே பண்ண முடியும். சர்வே பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே என்ன இருக்குது, என்ன இல்லை, நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத அவங்களால செல்ஃப் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களால முன்னேற முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஏன் இளைஞர்கள் தேடிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் டிஎன்பிஎஸ்சியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க, மத்திய அரசு தேர்வுகள் ஏன் டார்கெட் பண்ணல அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி மொழி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் தேர்வு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மக்கள் எல்லாமே வந்து இங்கே தமிழ் மட்டுமே படித்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஆங்கிலமோ இல்லை அல்லது ஹிந்தியோ தெரியாத காரணத்தினால டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு இதுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் இப்போது டீச்சர் ட்ரைனிங் படித்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடித்தவங்க, டிடிஎட் படித்தவங்க, இவங்கெல்லாம் டிஆர்பியை மட்டும் இல்லை டிடிஎட் டெட் எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தந்த பிராந்திய மொழிகள்லேயே வந்து தேர்வு நடத்தலாம் அப்படின்றனால இப்போ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிராந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட அந்தந்த ஜோன் எந்த இது லாங்குவேஜ் இருக்கோ 13 லாங்குவேஜ் தாண்டி அந்தந்த லேங்குவேஜில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ படிக்கிற பசங்க பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியை தாண்டி மற்ற எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக இது பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்தியா அப்படின்ற இந்த மிகப்பெரிய ஒரு பரவலான நாடுகளில் வந்து பரவலான நாட்டில் மக்கள் தொகை வந்து காம்படிஷன் படிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மி தான், ஆல் ஓவர் இந்தியான்னு எடுக்கும்போது. ஏன்னா எல்லா ஜோன்லும் தான் இருந்தே காம்படிஷன் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எஸ்பெஷலி இப்போ அசாம் சைட்லாம் இருக்காங்கன்னா அங்கே காம்படிஷனில் படிக்கிறவங்க ரொம்ப ரேர் தான். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே டெல்லியை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே டெல்லி போனால் தான் படிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதே சமயம் வந்து மற்ற தேர்வுகள் இப்போ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேர்வுகள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சிக்கும் ஆர்ஆர்பி இல்லை எஸ்எஸ்சி இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம தமிழ் ஒரு மொழி பாடமாக இருக்கும், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து மத்திய அரசு தேர்வுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மொழி இணைப்பு மொழியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இணைப்பு மொழியை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், மீதி 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே இருக்கும், மீதி 50 மார்க் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நம்ம இதில் அதிகமான டார்கெட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடும் ஜிகே தான். ஸோ அந்த ஆப்டிடியூட் ஜிகே ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இறங்கி அடிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம படிக்கிறது வந்து இங்கே உள்ளார்ந்த லோக்கல்லே இருக்கிற சிலபஸ்ஸு அது வந்து ஹெவி சிலபஸாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அங்கே இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தரமான ஒரு மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசு வேலைக்கு ஒரு பூர்த்தி பண்ண முடியுமா, இவங்களால் வந்து கண்டினியூஸாக மக்களுக்கான சேவையை செய்ய முடியுமா அப்படின்றது மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து இவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் கொடுக்கணும், இவங்களை ஈஸியாக ஃபில்டர் பண்ணணும், தமிழ்நாட்டு ஆளுங்க உள்ளே வராத மாதிரி கொஷின் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தாட் கிடையாது. ஸோ அதனால் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், மத்திய அரசு நடக்கிற தேர்வாக இருக்கட்டும், அனைத்து தேர்வுமே தமிழில் தான் எடுக்கிறாங்க, கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குரூப் 4 ஒரு முறை நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு வருஷத்தில் குரூப் 2A வரும், இல்லை எப்போயாவது ஒரு வருஷத்தில் 50 வேகன்சி இல்லை 100 வேகன்சி அப்படின்ட்டு வந்து குரூப் 1 வேகன்சி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா காலங்கள் கடந்துடும், ஒரு 5 வருஷம் ஓடிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம காம்படிஷன் எக்ஸாம்னு உள்ளே வந்துட்டோம்னா மத்திய அரசு தேர்வாக இருக்கட்டும், மாநில அரசு தேர்வாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம இறங்கி படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஸோ அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம்னா தமிழ் 100 மார்க்கு, ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் 100 மார்க்கு, ஆக மொத்தம் 200 மார்க்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெவி வெயிட்டேஜ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இதே சமயம்
அப்படியே நகர்ந்து போனோம்னா அடுத்து குரூப் 4 முடிஞ்ச அடுத்த கையோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிஹெச்எஸ்எல். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து எம்டிஎஸ், அது வந்து 10வது கேட்டகரி. சிஹெச்எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா 12வது கேட்டகரி. அதுக்கப்புறம் சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், அது வந்து டிகிரி முடிக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சிஹெச்எஸ்எல்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ குரூப் 4 முடிஞ்ச ஒரு மந்தில் வந்து சிஹெச்எஸ்எல்க்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கே நம்ம என்ன படிக்கிறோமோ சேம் அதே தான் அங்கேயும் படிக்க போகிறோம். இங்கே நம்ம தமிழ் 100 மார்க் படித்தது பதிலாக அங்கே இங்கிலீஷ் 25 மார்க் படிக்க போகிறோம். இதில் பெருசாக என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கிற இது எழுதுகிற எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எக்ஸஸாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க் இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா, இது ஏவோ பியோ சிஓடியோ ஏதாவது ஒன்று போட்டு போயிடலாம். அப்படி வந்தால் மலை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு போவோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு வந்துடணும். இன்கேஸ் அது தெரியல அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துடும், ஆன்சர் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம போட்டு அந்த கொஷின்ஸ் அப்போனா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்லாம் பார்த்துட்டு தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. இன்னுமே சிபிடி தயாராகாமல் இருக்காங்க நம்ம ஊர் மக்கள். கிராமப்புறத்துலேருந்து வந்த மக்கள் சிபிடி டெஸ்ட்டுனாவே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் கிராமத்தில் நிறைய நாலேஜபிளான பர்சன்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவ்வளோ நாலேஜபிளான பர்சன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி தாண்டி வேறு உலகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம்.